கோவால இந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் பார்த்தே தான் இருக்கணும் போல. வணக்க நண்பர்களே, கோவால ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா பப் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனது நம்மள மெனு கார்டோட லாக் பண்ணிட்டாப்ல. சரின்னு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டு பார்த்தோம். நம்ம எவ்வளவுதான் பேரம் பேசினாலும் 999 விட்டு கீழே இறங்கவே இல்லை. அதனால நம்ம கட்டுப்படி ஆகலாம்னு கிளம்பி நம்ம திரும்புற எல்லா பக்கமும் பப்பா தான் இருக்கும். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. நாங்களும் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லாத்துலயுமே போய் கேட்டு பார்த்துட்டோம். ரேட்டு கூட தான் செய்தே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை. சரின்னு வெளியே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஜூஸ் கிளாஸ் பெருசா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படக்குள்ள குண்டை தூக்கி போட்டாங்க. ஒரு கிளாஸ் 200 அப்படின்னு. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. அப்புறம் பப் எதுவும் போனீங்க அப்படின்னா ரேட்டிங் ரிவ்யூ எல்லாம் செக் பண்ணிட்டே உள்ள போங்க. ஏன்னா ஏகப்பட்டதுல நம்ம ஸ்கேம் பண்ண தான் பாக்குறாங்க. நாங்க எந்த ஒரு ஸ்கேம்லயும் மாட்டிக்காம எல்லாத்தையும் கேட்டு மட்டும் வெளியில வந்துட்டோம். நம்ம மாட்டிக்கிட்டது ஒரே ஒரு ஸ்கேம் மட்டும் தான். 5 ஜூஸுக்கு 1000 ரூபாய் பே பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் நண்பர்களை மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு பப்புக்கு போகணும்னு சொல்றவங்க நண்பருக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் கோவா ஃபேமஸ் ஸ்வீட் இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம்.